இது வார்த்தை போர்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி ராகுல் காந்தியும் பிரியங்காவும் பேசுகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை முன்வைத்து, அதற்கு பிறகு இது 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சி எப்படி நடந்தது, அதில் நீங்கள் என்ன வாக்குறுதி அளிச்சிங்க, ஏன் அதை நிறைவேற்ற முடியல என்கிற கேள்விகளை எழுப்பி அவங்க பரப்புரையை செய்கிறாங்க. இதில் அவங்க எழுப்புகிற முக்கியமான கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 16 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளுக்கான பெரிய பணக்காரர்களுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு கடன் சுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்துக்கிறாங்க. இது ஏன்? நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை நீங்கள் அதுக்காக சட்டம் கொண்டு வரேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் கொண்டு வரல என்று கேட்கிறார்கள். இன்னொரு பக்கம் 2 லட்சம் கோடிக்கு மேலே கார்ப்பரேட் டாக்ஸை குறைச்சி, இன்றைக்கி குறிப்பாக 1% கூட இல்லாத பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வரி சுமையில், குறிப்பாக டாக்ஸ் டெரரிசம், வரி பயங்கரவாதம் என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஜிஎஸ்டியை போட்டு ஏழை மக்களை பிழிகிறீங்களே, இது ஏன் என்று கேட்கிறார்கள். இன்னொரு பக்கம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு வேலைகள் காலியாக கிடக்கின்றன. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னீங்க, ஆனால் ஏன் அதை உங்களால் கொடுக்க முடியலை என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்கள்ட்ட எந்த பதிலும் கிடையாது. பதில் அளிக்க சக்தி இல்லாத பாஜகவினர், பிரதமர் உட்பட இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? வெறுப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கி கிளப்பியிருக்காங்க. பாருங்கள், நேற்று தான் நம்முடைய பிரதமர் என்ன சொன்னார்னா, இந்து முஸ்லீம்களை நான் பிளவுபடுத்தி பேசினேன் என்றால், முஸ்லீம்களை நான் தாக்கி பேசினேன் என்றால், நான் அரசியலில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் என்று அர்த்தம் என்று நேற்று ஒரு பேட்டியில் சொன்னார். என்ன, கடந்த 2 வாரமாக அவர் அதை தான் செஞ்சிட்டு இருந்தார். நீங்கள் 2 எரும மாடு இருந்தால் ஒன்றை எடுத்து முஸ்லீமுக்கிட்ட கொடுத்துருவாங்கன்னாரு. ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டெல்லாம் பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னார். உங்களுடைய தாலியை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அதுவும் ஊடுருவல்காரர்கள் என்று முஸ்லீம்களை வர்ணித்தார். அதுவும் அதிகமாக பிள்ளை பக்கிறவங்கன்னு சொல்லி முஸ்லீம்களை இழிவுபடுத்தினார். இப்படியெல்லாம் பேசிய பிரதமர் நேற்று என்ன சொன்னார்னா, நான் முஸ்லீம்களை பற்றி பேசியிருந்தால் அரசியலில் எனக்கு இருக்கவே தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்றார். இதுதான் நிருபமா சுப்பிரமணியம் என்ற மூத்த இதை ஊடகவியலாளர் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்படின்னா 22 வருஷமாகவே இவர் தகுதி இல்லாமல் தான் அரசியல் நீடிச்சிட்டு இருக்காரா என்ற ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பரப்புரை போய் திரும்பவும் முஸ்லீம்களை தாக்கி பேசுகிறார். இப்படியான ஒருவர் பிரதமராக இருப்பது என்பது ஒரு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுக்கு பெரிய தலைக்குனிவாக இன்றைக்கு மாறி இருக்கிறது உலக அரங்கில். இப்படியான ஒரு நிலையில் ராகுல் காந்தியோடைய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, பிரியங்கா காந்தியோடைய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கி முக்கியமாக மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற கேள்விகளை எழுப்புகிறார்கள். இன்னொரு புறம் வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை சொல்கிறாங்க. குறிப்பாக மகாலட்சுமி திட்டம், ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மார்கள், மூத்த உறுப்பினர் அந்த பெண்களுக்கு அந்த தொகை அவர்கள். வரதராஜன் கூட இப்போது கேட்டதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. கர்நாடகாவில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றிட்டாங்களா? தெலுங்கானாவில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி விட்டார்களா? இதை எப்படி நிறைவேற்றுவாங்க? இது சாத்தியமா அப்படின்னு வரதராஜன் கூட அந்த கேள்வியை முன் வச்சாரு. இதை நிறைவேற்றுவாங்க, இதை சாத்தியம்தான். அதுதான் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தவர், அவர் கேட்டிருக்காரு, இது எப்படி சாத்தியம்னு கேட்டிருக்காரு. அதுதான் ஜெயராம் ரமேஷ் பதில் சொல்லியிருக்காரு. 16 லட்சம் கோடியை நீங்கள் கடன் தள்ளுபடி செய்வது சாத்தியம்னு சொன்னால், 2 லட்சம் கோடி கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் குறைக்கிறது உங்களுக்கு சாத்தியம்னு சொன்னால், ஏன் இது சாத்தியம் இல்லை? ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது சாத்தியம்தான் என்று அவர் சொல்கிறார். சாத்தியம் பட்டு தான். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், 2019 மாதம் 6000 ரூபாய் அவங்க பேசிக் இன்கம் என்பதற்கான ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதி என்பது ரகுராம் ராஜன் உள்ளிட்ட உலக அளவிலான பொருளாதார நிபுணர்கள் இணைந்து தயாரித்து அளிக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த வாக்குறுதி கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் வைக்கப்பட்டது. அது இன்றைக்கி 8500 ரூபாய் என்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க.
இது எல்லாமே பெரிய வேர்ல்ட் லெவல் எக்கனாமிக்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்கிறார்கள். அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். ஏன் தமிழ்நாட்டில் கூட தான் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த போது இது எப்படி சாத்தியம், எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டார். இன்றைக்கு 1,15,00,000 பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. அதில் விடுபட்டவங்களுக்கும் இப்போ வழங்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது நடந்துட்டு தானே இருக்குது. எனவே இவர்களுக்கு என்னென்னா மக்களுக்கு கொடுக்கறதை பார்த்தாவே பாஜகக்காரர்களுக்கு பிடிக்காது. அதையெல்லாம் ரேவடி கல்ச்சர்னு சொல்லி கேவலப்படுத்தி பேசியவர் நம்முடைய பிரதமர். இன்னைக்கு மக்களுக்கு கொடுப்பதை அவர் ரொம்ப இழிவாக அவமானப்படுத்தி பேசியவர் நம்முடைய பிரதமரும் நம்முடைய பாஜக தலைவர்களும். கடந்த 10 ஆண்டுகளில் 60 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டங்கள்ல எங்க ஆட்சியில சொல்றாங்க. மன்ரேகாவில் ஆமாம், அது ஏற்கனவே இருந்த திட்டங்கள், போடப்பட்ட திட்டங்களை கட் பண்ணுறாங்க. நாங்கள் 5 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் கூக்குரல் எழுப்பினோமே. இன்றைக்கி இருக்கிற தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இன்றைக்கி அதிகமான அளவில் உலக அளவில் இது மாதிரியான ஒரு சட்டம் போட்டு மக்களுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் நாங்கள் வேலை தரோன்னு சொன்ன சட்டம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. காங்கிரஸ் யூபி ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் அது மன்ரேகா. இன்றைக்கி என்ன ஆகுது? அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதியை குறைத்தார்களா இல்லையா? கடந்த பட்ஜெட்டில் எவ்வளோ கொடுத்தாங்க? நாங்கள் 60,000 கோடி வந்து குறைக்கப்பட்டதா இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி ஏன் 2 மாதம் 3 மாதம்னு வேலை செஞ்சுட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்க கூலிக்காக இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்க நிலை. அது மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஆதார் இதை லிங்க் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து அவங்கள எல்லாரையும் பயோமெட்ரிக் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை கோடிக்கணக்கானவருடைய ஜாப் கார்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன ஆகியிருக்காங்க? டெக்னிக்கலாக டிஜிட்டலாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு படுமோசமாக இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் மீது ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிற அரசு பாஜக அரசு. இன்றைக்கி அவங்க குற்றம் சாட்டுகிறார்கள், இவங்க அரசமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாங்க, இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவாங்க, ஏதோ ஏன் இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டி விடுவார்கள். நான் விடுவிச்சு ஆமாம் என்னங்க எங்கே இருக்குது டேட்டா? 2011க்கு பிறகு நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பே ஏன் எடுக்கலை? 2022 சென்சஸ் டேட்டா வந்தால் தானேங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேரை நீங்கள் மேலே தூக்கியிருக்கீங்க அல்லது கீழே கவுத்திருக்கீங்கன்னு. இதெல்லாம் சும்மா நீங்கள் பாவர்ட்டி இண்டெக்ஸில் என்ன இருக்குது? பாவர்ட்டி இண்டெக்ஸில் உலக அளவில் எடுக்கப்படுகிற பாவர்ட்டி இண்டெக்ஸில் இந்தியா கீழே போயிருக்குது. நீங்கள் தூக்கியிருந்தீங்கன்னா எப்படி கீழே போகும்? அந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ் வெளியிட்டதும் உடனே அந்த சர்வதேச நிறுவனங்கள்லாம் எங்களுக்கு எதிராக சதி பண்ணுறாங்கன்னு சும்மா அடித்து விட வேண்டியது. இவங்களுடைய ஜிடிபியை இன்றைக்கி தப்புன்னு சொல்லிட்டு யார் இங்கே இருந்து நேற்று ஒரு தொழிலதிபர் சொல்லியிருக்கார, இவங்க சொல்கிற ஜிடிபி கணக்கே வந்து போலியானது என்று இங்கே இருக்கிற முதலாளிகளை இன்றைக்கி குற்றம் சாட்டுகிறார்களே. அந்த அளவுக்கு தான் இவங்க எல்லா டேட்டாவும் நோ டேட்டா கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட்டை இன்றைக்கி எல்லா டேட்டாவையும் மூடி மறைப்பது அல்லது அதில் குளறுபடி செய்வது, அது போலியான கணக்குகளை காட்டுவது, இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு வழக்கமாகிவிட்டது. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம், இடஒதுக்கீட்டை ஏன் அவங்க ஒழித்து கட்டி விடுவார்கின்ற அச்சம் மக்களுக்கு இன்றைக்கி வெகுவாக வந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி 30 லட்சம் 40 லட்சம் வேலைகளை நிரப்பாமல் வைக்கிறது. இருக்கிற வேலைகளில் நிரப்பினா தானே உங்களுக்கு இடஒதுக்கீடை கொண்டு வரணும். அதனால் வேலைகளே வந்து ஃபில்லப் பண்ணுறது இல்லை அரசு வேலைகளை. இன்னொரு பக்கம் பொதுத்துறை நிறுவனங்களை அடுத்து தனியார்கிட்ட கொடுக்கறது. எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை 10 வருஷத்தில் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கணும் என்று இவங்களால் சொல்ல முடியுமா? 10 வருஷத்தில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு தூக்கி அவங்களுடைய கார்ப்பரேட் கூட்டாளிகளுக்கு கொடுத்துருக்குறாங்களே? அப்படி கொடுத்தது காரணம் என்ன? பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா ரிசர்வேஷனை காலி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் இல்லாமல் தனியார் துறைக்கு போயிடுச்சுன்னா ரிசர்வேஷன் இல்லை. அதே மாதிரி 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்க. அதனால தான் ரிசர்வேஷனை ஒட்டுமொத்தமாக ஒழித்து விடுவார்கள், அரசமைப்பு சட்டத்தை இவர்கள் மாற்றி விடுவார்கள் என்ற சந்தேகம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் வலுவாக எழுந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வைக்கலாமல் வெறுமனே முஸ்லீம் வெறுப்பை மட்டுமே வைத்து மூலதனமாக வைத்து இன்றைக்கு தேர்தல் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிற கட்சியாக பாஜக இருக்கிறது. பிரதமர் அந்த நிலைக்கு போய்விட்டது என்பது ரொம்ப வேதனை அளிக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அவர்களுடைய பரப்புரை என்பது மக்களுடைய மனசாட்சியாக இருக்கிறது. அந்த பரப்புரை தான் இன்னைக்கு எடுபட்டுக்கிட்டு இருக்கு.